இப்போ நீங்க உபயோகப்படுத்துற வார்த்தை அது வெளியே வரும்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை ரியலைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தாக்கம் வந்து நான் 10 வருஷமா நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த சொசைட்டி? என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அப்துல் கலாமுக்கு தொழில்நுட்ப ஆலோசகராக இருந்த காரணத்தினால் சொல்றேன், கண்டிப்பாக இவிஎம் மிஷின் கேன் பி மேனிபுலேட்டட். இந்த தடவை நீங்கள் மோடியை தோற்கடிக்க விட்டால் அடுத்த முறை உங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது, அடுத்த முறை மாநிலமும் கிடையாது, எல்லா மாநிலமும் ஒழிக்கப்படும், மாவட்ட நிர்வாகமாக மாற்றப்படும், யூனியன் பிரதேசமாக மாற்றப்படும், அத்துணை கண்ட்ரோலும் மோடி கீழே போகும். வாக்களிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்காது. இவிஎம் கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டும். இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட் அண்ட் இவிஎம் சுட் நாட் பி அலவுடு. அப்படியே அலோவ் பண்ணால் விவிபேட் எல்லா இடத்துலையும் விவிபேட்டினுடைய பிரிண்ட் அவுட்டு, தெர்மல் பிரிண்ட் அவுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் பிரிண்ட் அவுட்டு, நல்ல பிரிண்ட் அவுட்டு, ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஓட்டை பார்த்து நான் யாருக்கு ஓட்டு போட்டோம்னா இவிஎம் பெட்டியில் அந்த ஓட்டை விவிபேட்டில் இருந்து எடுத்து அதை தூக்கிட்டு போய் பொட்டியில் போட்டு அதைத்தான் எண்ணணும். இந்த முறையெல்லாம் செய்தால் மட்டும்தான் ஜனநாயகம் தலைக்கும். இல்லைன்னா இது ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 12 லட்சம் இவிஎம் மிஷின்கள் காணாமல் போயிருக்கு, தெரியல எங்கே இருக்குன்னே தெரியல. நான் சொன்ன அத்தனை விஷயங்கள், அறிவார்ந்த விஷயங்கள், ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட விஷயங்கள், ஒவ்வொரு இஷ்யூலையும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? அப்போ இந்த சொசைட்டி எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்குது? இந்த காலத்தில் நல்லதை சொல்கிறவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடித்து கொண்டுடுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரி தான். அதனால தான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்.